இந்த சிறுத்தையினால அதிகமா பாதிக்கப்பட்டது முதல்ல வந்து இந்த விவசாய தோட்டத்தில் இருக்கக்கூடிய நாய்கள் தான். எல்லாருக்குமே ஒரு பதட்டமான சூழ்நிலை. ஸோ மயக்க மருந்து கொடுத்து அந்த சிறுத்தை வெளியே வந்து இன்னொரு கூண்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ற போது அன்பார்ச்சுனேட்டா கொஞ்சம் அதுக்கு ஞாபகம் வந்துருச்சு. வனமகன்கள் presented by Rias's Golden Key Construction and Consultancy, Bangalore leading construction in budget friendly concept. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திலையும் ஒரு சிறுத்தை பிடிக்கப்பட்டுச்சு. இதே கூண்டுல தானே சார்? ஆமா, 2 சிறுத்தை பிடிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்? ஏன் சிறுத்தையினால அதிகமா பாதிக்கப்பட்டது முதல்ல வந்து இந்த விவசாய தோட்டத்தில் இருக்கக்கூடிய நாய்கள் தான். சிறுத்தை இருக்கும், சில நேரத்தில் 2 குட்டியும் கூட இருக்கும். நிறைய விவசாய தோட்டத்துக்கு வேலைக்கு நிறைய பெண்கள் போயிட்டு இருந்தாங்க, அவங்க ரொம்ப பயந்தாங்க. சில டைம்ல வந்து ஒரு மாடு கூட அடிக்கப்பட்டுச்சு. அது கண்டினியூஸா அந்த பிரச்சனை வந்ததுனால மக்கள் கோரிக்கை வச்சாங்க. ஸோ அது பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் போச்சு. சில இடத்துல குட்டி கூட கரும்பு காட்டுக்குள்ள போடக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு. அந்த கரும்பு காட்டுக்குள்ள பதுங்கி இருந்துட்டு பக்கத்துல இருக்கிற தோட்டத்துக்கு வந்து அந்த கோழி ஆடையெல்லாம் சாப்பிட்றதுனால அந்த இடத்துல அவங்க கோரிக்கை வச்சாங்க. அந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ல நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் மானிட்டர் பண்ணோம் கேமரா ட்ராப் மூலியமா. இந்த சிறுத்தை தான் இருக்கா, வேற சிறுத்தை அந்த ஏரியாவுக்கு வந்தாலும் கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. சிறுத்தை இந்த கூண்டுலேருந்து இப்படி வெளியே வருதுன்னா நாங்கள் ஆப்போசிட் டைரக்ஷன்ல, அதாவது இதுக்கு பின்னாடி தான் இருப்போம். டீம் மட்டும் இதுக்கு மேலே இருப்பாங்க, கேமரா மட்டும் 2-3 முன்னாடி வச்சிருவோம். மானிட்டரிங் பண்றவங்க நைட்டு நம்ம மீட் வச்சுட்டு வந்துடுறோம். காலையில வந்து பாத்தீங்கன்னா அது டம்னு அடிச்சிட்டு இருக்கோம். இந்த கூண்டுல வந்து அந்த சிறுத்தை தண்ணியை அடிச்சு காயப்படுத்தி மீட் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வச்சிருவோம், அடியில வச்சிருவோம். சிறுத்தை வந்து வரும், அந்த மீட்டோட ஸ்மெல்காக இங்க வரும். அதனால இந்த இடத்துல பட்ட உடனே உங்களுக்கு இந்த ஷட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கான ஒரு ஆப்ரேஷன் கூட சொல்லலாம். நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல, எல்லாருக்குமே ஒரு பதட்டமான சூழ்நிலை. ஸோ மயக்க மருந்து கொடுத்து அந்த சிறுத்தை வெளியே வந்து இன்னொரு கூண்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ற போது அன்பார்ச்சுனேட்டா கொஞ்சம் அதுக்கு ஞாபகம் வந்துருச்சு. சார், இப்போ வந்து யானையை பிடிக்கிறதுக்கு பின்னாடி வந்து நிறைய வனத்துறையினராக இருக்கட்டும், நிறைய டீம் அப்படிங்கிறது செயல்படுறாங்க. கும்கி அப்படிங்கிறது இணைஞ்சு செயல்படுது சார். இப்போ ஒரு சிறுத்தையை பிடிக்கிறது அப்படின்னா இதே மாதிரி இருக்குமா, இல்லை ஆப்ரேஷனுங்கிறது முழுக்க வேறுபடுமா? இது சிறுத்தை பிடிக்கிற குண்டா சார்? கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ உள்ளுக்குள்ள வந்து நாங்கள் மீட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வச்சிருவோம், அடியில் வச்சிருவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தை வந்து வரும், அந்த மீட்டோட ஸ்மெல்காக இங்கே வரும். அதனால இந்த இடத்துல பட்ட உடனே உங்களுக்கு இந்த ஷட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கான விஷயம். யாரும் இங்கே பக்கத்தில் இருக்கணும் தேவையில்லை, யாருமே இருக்க தேவையில்லைங்க. ஜஸ்ட் கேமரா இன்ஸ்டால் பண்ணிடுவோம். உள்ளுக்குள்ள அந்த சைடில் வந்து மீட் வச்சிருப்போம். அந்த மீட் வந்து ஸ்மெல் அடிக்க ஸ்மெல் வர அட்ராக்ட் ஆகி உள்ள வரும். அந்த சைடு அதுக்கு ஓப்பனிங் இல்லை, ஒரே ஓப்பனிங் இதுதான். உள்ளுக்குள்ள வந்தோடனே இங்கே வச்ச உடனே இந்த பெடல் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், உள்ளுக்குள்ள அந்த பெடல் மாதிரி பிரஸ் பண்ண உடனே அந்த கனெக்டிவிட்டியில இது கீழே ஷட்டர் க்ளோஸ் ஆயிடும். ஸோ இதுதான் அதனுடைய மெக்கானிசம் இதுல செயல்படுறது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ரயில்வே பேரியர்ட் மாதிரி இது வச்சிருக்கோம் நாங்க. இது அப்படியே கூண்டு இது பண்ணோடனே வண்டியில இது வச்சுக்கிட்டு இந்த வீல் மாதிரி வச்சிருக்கோம். இந்த வீல் அப்படியே சேஃபா ஏத்திடுவோம், பிரச்சனை எதுவும் இருக்காது. சார், இப்போ பொதுவாக அந்த சிறுத்தை கூண்டை பார்க்கும்போதே எனக்கு என்ன கேள்வின்னா, மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தையை வந்து கூண்டு வச்சு வனத்துறையினர் பிடிச்சாங்க, வனத்தில் விட்டுட்டாங்கன்னு பார்க்குறோம். பொதுவாக ஏன் இவ்வளோ பெரிய காடு இருக்குது, ஒரு 1455 சதுர கிலோமீட்டர், இதை விட்டுட்டு ஏன் சிறுத்தை ஃபஸ்ட்டு வெளியில் வந்து வீட்டுவாசிகளை வந்து அச்சுறுத்துது? இப்போது நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புலிகள் காப்பகம்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டைகர்ஸ் வந்து இருக்கும், அதில் சிறுத்தை இருக்கும். பொதுவாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைகர்னுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும், ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சிறுத்தை வந்து டைகரோட வந்து பெருசாக சண்டை போடாது, அது கூட வந்து பெருசாக வச்சுக்காதுன்னு வச்சுங்களேன். அதனால இப்போ வந்து ஒரு 100 சிறுத்தை இருக்குதுன்னா அதில் 80 சிறுத்தைகள் 90 சிறுத்தைகள் காட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒரு 5% அது வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அது வெளியில் எல்லா இடத்துலையுமே போய் வந்து வெளியே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. மேக்ஸிமம் சிறுத்தைகளுடைய ஹேபிடேட் வந்து கொஞ்சம் வந்து காடு இருந்தால் தான் என்னால் வாழ முடியுங்கிறது கிடையாது. அதோட வாழ்விடம் காடுக்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. இப்போ தாளவாடி ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்ட கல் குவாரிகள் நிறையா இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 8க்கு பக்கமாக இருக்குது. அந்த கல் குவாரிகளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பதுங்கி ஓய்வெடுக்கக்கூடிய அளவுக்கான அந்த குகை மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதுனால அந்த இடத்துல ரெஸ்டிங் பொசிஷன் போயிடுது. அப்போ பசி எடுக்கிற போது அங்கேருந்து 2 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போய் மான் கூட அடித்து சாப்பிட்லாம்.
இல்ல அந்த இடத்துல வரக்கூடிய தோட்டத்துல இருக்கக்கூடிய நாய்கள், அந்த நாய்களை கூட டார்கெட் பண்ணுது. சில இடத்துல நாய் கிடைக்காத இடத்துல கோழியை கூட சாப்பிடுது. அதுக்கு பக்கமா வரக்கூடிய ஆடு இதெல்லாம் சாப்பிடுது. ஸோ அதனால தனக்கு தேவையான உணவு வந்து காட்டுக்கு வெளியும் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல புலியினுடைய அச்சுறுத்தல் இல்ல. அதனால சேஃபா இந்த இடத்துல வந்து இங்க இருந்துக்கலாம். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? நம்ம தேவையான உணவு இங்கேயே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்தது. அதனாலதான் காட்டை விட்டு வெளியே வரக்கான ரீசன். இப்போ யானை வந்து காட்டை விட்டு வெளியில வந்தா விவசாய பயிரை சேதப்படுத்துது, இல்ல விவசாயிகளை வந்து இது மிதிச்சிடுதுங்க. ஒரு சிறுத்தை வெளியில வந்தா என்னென்ன பிரச்சனைகள்ங்கிறது வருது சார்? இப்போ சிறுத்தைனால வந்து பாத்தீங்கன்னா மனித உயிர்களுக்கு பெருசா பாதிப்புகள் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் சிறுத்தை அடிச்சு கொன்னது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இல்ல. பட் 1-2 ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கு. அதுக்கு வேற ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு. இப்போ அந்த சிறுத்தைனால அதிகமா பாதிக்கப்பட்டது முதல்ல வந்து இந்த விவசாய தோட்டத்தில் இருக்கக்கூடிய நாய்கள் தான். ஸோ அந்த நாய்களை வந்து ஈஸி ப்ரே, ஈஸியாக சாப்பிட்றலாம். அதனால அது சாப்பிடுது. அதுக்கப்புறம் ஆடுகள், செம்மறி ஆடு, வெள்ளாடு, அந்த மாதிரி ஆடுகள் கூட்டமாக மேய்ஞ்சிட்டு இருக்கிற போது ஒரு ஆட்டை மட்டும் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு இழுத்துட்டு வந்துடும். அந்த மாதிரி இருக்கு. சில நேரத்தில் எதுவுமே கிடைக்கலடாங்கிற போது இந்த சேவல், இந்த கோழியெல்லாம் கூட அதை பிடிச்சி சாப்பிடுது. ஸோ இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மக்கள் சிறுத்தைனாவே நம்மளை தாக்கிரன்னு வந்து ரொம்ப பயப்படுறாங்க. பயப்படுறதுனால அதை உடனே நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து மக்களை தாக்குனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வனத்துறையினர் இருந்து இதை பிடிச்சாகணும் அப்படிங்கிறது மாதிரி முடிவெடுப்பீங்களா? இல்லை ஆடு, கோழி, மாடு இது மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாலே அதை ஒரு கண்ணு வைக்க ஆரம்பிச்சிருவீங்களா? இது கண்டிப்பா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களை தாக்குனாதான் பிடிப்பு அப்படிங்கிறதுல இல்லை. ஆக்சுவலா அது டிஸ்டர்பன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு, கேட்டல் கில் அதிகமாயிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல மக்கள் கோரிக்கை கொடுக்குறாங்க. சார் இதை வந்து நீங்க பிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்பவே எங்க ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ சிறுத்தை இருக்கட்டும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிரைவ் பண்ணுவோம். நம்ம டீமை வச்சுக்கிட்டு ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு காட்டுக்குள்ள அதை எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். ஆமா, அது நம்ம ட்ரை பண்ணி திருப்பி திருப்பி அதே இடத்துக்கு வரும்போது வேற வழி இல்லை. அப்பதான் வந்து நாங்க அதை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நாங்கள் இனிஷியேட் பண்ணுறோம். ஓகே, யானையை பிடிக்கிறது வந்து அவ்வளோ இலகுவா இல்லை அப்படின்னாலும் அதுக்கு பின்னாடி உள்ள ப்ராசஸ் அவ்வளவு சொல்றீங்க இல்லை? அதெல்லாம் பர்மிஷன் கொடுத்து இவ்வளோ டீம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி சிறுத்தைக்கு அப்படிங்கிறதுக்கு தனியாக கமிட்டி இருக்கா? அது ப்ரொஃபைலிங்ல இருந்து எப்படி சார் அது ப்ரொசீஜர்? கரெக்ட். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து நம்ம யானையை ப்ரொஃபைலிங் பண்ணுற மாதிரியே சிறுத்தை வந்து ப்ரொஃபைலிங் பண்ணுவோம். இப்போது நீங்கள் வந்து ஒரு டைகரை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. இப்போ T23 டைகர் ஏன்னா அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து உங்கள் வரிகள் அதுதான் உங்களுக்கு முக்கியம். பட் ஒரு சிறுத்தையை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோசெட்ஸ் இருக்கும். அந்த பூவா இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ரோசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பேட்டர்ன் ஒவ்வொரு சிறுத்தைக்குமே மாறும். ஸோ அந்த பேட்டர்ன் வச்சு நாங்கள் இதுதான் அப்படிங்கிறது சொல்லுவோம். பட் இன்னொரு விஷயம் எங்களுக்கு சேலஞ்சிங் என்னென்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, சிறுத்தை இருக்கும், சில நேரத்தில் 2 குட்டியும் கூட இருக்கும். ஸோ குட்டியில் இருக்கிற போது அதை பிடிக்கிறதுக்கான பெர்மிஷன் கிடைக்காது. அதனால பிடிக்கவும் கூடாது. ஆனா மக்கள் வந்து அதை நம்ம சொல்லிதான். குட்டியை வச்சுட்டு ஊருக்குள்ள வருமா வெளியில? குட்டிகளோடய நாங்கள் பார்க்கணும். கேமரா ட்ராப்ஸ் ஊருக்குள்ள வரது கூட அது அதனுடைய கருங்கல் குவாரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல குட்டிகளோட இருக்கிறதே நம்ம பார்க்க முடியாது. ஸோ குட்டிகள் இருந்தால் மக்களை நாங்கள் கன்வின்ஸ் பண்ணிடுவோம் நம்ம பிடிக்க முடியாதுன்ட்டு. என்னைக்கு ஒரு தனி பெண்ணாவோ தனி ஆணாவோ மெச்சூர்ட் அடல்ட் வயது கரெக்டாக அந்த அடல்ட் ஸ்டேஜ் வந்ததை மட்டும்தான் பிடிப்போம். அப்போ நாங்கள் பிடிக்க ஆரம்பிக்கிற போது அந்த ப்ரொஃபைலிங் எல்லாம் பண்ணுவோம். கேமரா ட்ராப் வைப்போம். கேமரா ட்ராப் வச்சு அந்த ப்ரொஃபைலிங் பண்ணிட்டு இதுக்கு ஒரு கமிட்டி வந்து டெக்னிக்கல் கமிட்டின்னு ஒன்று இருக்காங்க. அந்த டெக்னிக்கல் கமிட்டியில் வந்து வெட்டனரி டாக்டர்ஸ் வருவாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வருவார், அவர் தான் சீஃபுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே வந்து லோக்கல் பஞ்சாயத்து பிரசிடென்ட் வருவார், என்ஜிஓவில் இருக்கிறவங்க வருவாங்க, விவசாய பிரதிநிதிகள் வருவாங்க. இவங்கெல்லாம் தான் அதனுடைய குழு உறுப்பினர்களாக இருப்பாங்க. இவங்க எல்லாமே அந்த இடத்த போய் ஸ்பாட் அனலைஸ் பண்ணுவாங்க. இங்கே பிரச்சனை வந்துட்டே இருக்குதா அப்படி அந்த மக்கள்கிட்ட பேசுவாங்க. உண்மையாலுமே வந்து இது தவிர்க்க முடியாத பிரச்சனைங்க பார்த்ததுல அவங்க வந்து உங்களுக்கு இது ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக நீங்கள் பிடிக்கணும் அப்படின்ட்டு. அவங்க ஃபார்வர்ட் பண்ண பின்னாடி தான் அங்கேருந்து நம்மளுக்கு பர்மிஷன் கிடைக்கும். இப்போ கேமரா ட்ராப் சொன்னீங்கல்ல சார், இப்போ யானைன்னா அந்த சைடு வந்து நடந்து போகும். ஓகே, இப்போ சிறுத்தெல்லாம் மரத்தில் நிற்க விடுமாங்க, எங்கே இருக்குதுன்னே தெரியுது விடுமாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கேப்சர் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும் சார்? இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாரி இருக்குன்னா அந்த குவாரிக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கும். மேலே கொண்டு போய் லாரியில் கொட்டுற வரைக்கும் ஒரு ட்ராக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ராக்கை வந்து நாங்கள் 2-3 கேமரா வச்சுருவோம். கண்டிப்பாக அது ஃப்ரீயாக, அது வந்து நைட் டைம்ல வர்றதுனால அந்த ரோடை யூஸ் பண்ணி தான் வரும், அதனால பண்ணிடுவோம். அப்போ எல்லா கருங்கல் குவாரிக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டாகுடைய ஸ்கல் எல்லாம் நிறைய இடத்துல கிடைக்கும். அது எலும்புகள் இருக்கும் பார்த்தீங்களா, எந்த இடத்துல எலும்புகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி இங்கே தான் அதை வச்சு சாப்பிடுதுங்கிறத டிசைட் பண்ணுவோம். அந்த இடத்துல கேமரா வச்சிருவோம். இந்த 2-3 இடத்த நீங்கள் லொக்கேட் பண்ணாவே நம்மளுக்கு கிடைச்சிரும்.
வித்தின் 2 or 3 டேஸ்ல. இது மாதிரி சேட்டை பண்ற யானை அதுக்கெல்லாம் பேர் வைக்கிறீங்க. இது மாதிரி சிறுத்தைகள்லாம் பேர் வைப்பீங்களா? அந்த மாதிரி ஏன்னா மக்களும் பெருசா வச்சதில்ல. ஸோ நாங்க டெக்னிக்கலா வந்து நாங்க அஃபிஷியல் ரெக்கார்டுக்காக வச்சிருக்கோம். பட் இருந்தாலும் மக்களுக்கு அந்த அளவுக்கு பிரபலமார்களுக்கெல்லாம் வைக்கிறது இல்ல. இங்கே சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திலையும் ஒரு சிறுத்தை பிடிக்கப்பட்டுச்சு. இதே கூண்டுல தானே சார்? ஆமா, 2 சிறுத்தை பிடிக்கப்பட்டிருக்கு. 2 சிறுத்தை. ஆமா ஆமா. என்ன காரணம்? ஏன் தொந்தரவு பண்ணிச்சு? ஏன் பிடிக்க வேண்டிய சூழல்? ஒரு சிறுத்தை வந்து பாத்தீங்கன்னா கல் குவாரியில வந்து இருந்துச்சு. கல் குவாரியில இருந்ததுனால அங்க இருக்கிற மக்களுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருந்துச்சு. நாயை பிடிச்சிச்சு. மனுஷங்க அடிக்கடி அதை பார்த்து ரொம்ப பயந்தாங்க. அங்க வந்து நிறைய விவசாய தோட்டத்துக்கு வேலைக்கு நிறைய பெண்கள் போயிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப பயந்தாங்க. அதனால வந்து சில டைம்ல வந்து ஒரு மாடு கூட அடிக்கப்பட்டுச்சு. அது கண்டினியூஸா அந்த பிரச்சனை வந்ததுனால மக்கள் கோரிக்கை வச்சாங்க. ஸோ அது பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் போச்சு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா சிறுத்தை வந்து கரும்பு காட்டுக்குள்ள இருந்துச்சு. இப்போ கரும்பு காடு வந்து ஒரு முக்கியமான ஹேபிட்டேட்டா அதுக்கு மாறுது. கரும்பு காட்டுக்குள்ள ட்ரிப் இரிகேஷன் கொடுத்து நல்ல ஒரு கண்டியூசிவ் என்வரான்மெண்ட் உள்ளுக்குள்ள இருக்குது. நல்ல குளிர்ச்சியா இருக்கு. சில இடத்துல குட்டி கூட கரும்பு காட்டுக்குள்ள போடக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு. அந்த கரும்பு காட்டுக்குள்ள பதுங்கி இருந்துட்டு பக்கத்துல இருக்கிற தோட்டத்துக்கு வந்து அந்த கோழி ஆடு எல்லாம் சாப்பிட்றதுனால அந்த இடத்துல அவங்க கோரிக்கை வச்சாங்க. இந்த 2 இன்சிடென்ட்னால அதை நாங்க பிடிச்சோம். அது எப்படி இருந்துச்சு அந்த ஆபரேஷன்? இது மாதிரி எலிஃபென்ட் மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சா? ரொம்ப ஈஸியா இருந்துச்சா? எஸ். இந்த ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன்ல கல்குவாரியில பிடிக்கிற ஆப்ரேஷன் வந்து எங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. அந்த ஃபார்ம் லேண்ட்ல பண்ணது ரொம்ப ஈஸி. நாங்க இன்னைக்கு வச்சோம்னா அடுத்த நாள் காலையிலேயே வந்து அது சிறுத்தை வந்து மாட்டிருச்சு. அதனால அது எங்களுக்கு பெருசா அதுக்கு நாங்க ரிஸ்க் அதிகமா எடுக்கல. பட் அந்த கல்குவாரியில பண்ண ஆப்ரேஷன் வந்து எங்களுக்கு நிறைய சில அனுபவங்கள் இருந்துச்சு. ஏன்னா சிட்டியை ஒட்டின மாதிரி இருக்கு. நம்ம கேப்சர் ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு காலைல ஒரு 5:30 மணிக்கு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா மானிட்டரிங் பண்றவங்க நைட்டு நம்ம மீட் வச்சுட்டு வந்துடுறோம். காலையில வந்து பாத்தீங்கன்னா அது டம்மு நடிச்சிட்டு இருக்கோம். அப்ப மக்கள் பக்கத்துல போனோன்னே எங்க பசங்க தான் போய் பார்ப்பாங்க. ஏடிஎஸ் டீம் பார்த்துட்டு சார் கேப்சர் ஆச்சுன்னு சொன்னோன்னே நம்ம டீம் அலர்ட் ஆயிடுவோம். டாக்டர்ஸ் வர வச்சிருவோம். எல்லாத்தையும் வர வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா சில டைம்ல என்ன பண்ணுங்கன்னா அந்த கூண்டோட அப்படியே நம்ம எடுத்துட்டு போற அளவுக்கு தான் நம்ம ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கூண்டுல வந்து அந்த சிறுத்தை தண்ணியை அடிச்சு காயப்படுத்திக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு ஆகல. பட் அதனால சீக்கிரமா அதை வந்து பத்திரமா கொண்டு போய் இன்னொரு இடத்துல ரீலோகேட் பண்ணணும் அப்படின்னு நாங்க நினைப்போம். ஒரு டைம்ல வந்து அந்த அடிச்சதுல கூண்டு கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த டேமேஜ் ஆனதுனால அந்த கூண்டுல இருந்து அப்படியே எடுத்துட்டு போறது வந்து கொஞ்சம் சேஃப் இல்லை அப்படிங்கறத டாக்டர் ஃபீல் பண்ணாங்க. அதனால பக்கத்துல வேற கூண்டுக்கு மாத்திரலாம் அப்படின்னு நாங்க மாத்த ட்ரை பண்ணோம். அப்போ வந்து மயக்க மருந்து கொடுத்து அந்த சிறுத்தையை நாங்க வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ட்ரை பண்ணோம். ஸோ மயக்க மருந்து கொடுத்து அந்த சிறுத்தை வெளியே வந்து இன்னொரு கூண்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ற போது அன்பார்ச்சுனேட்டா கொஞ்சம் அதுக்கு ஞாபகம் வந்துருச்சு. சிறுத்தைக்கு ஞாபகம் வந்துருச்சு. பப்ளிக் யாருமே இல்லை. எங்க டீம் தான் நாங்க ஒரு 80 பேர் இருந்தோம். ஞாபகம் வந்தோடனே அது கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓட ஆரம்பிச்ச உடனே எங்களுக்கு வெளியில ஓட ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கு அது கொஞ்சம் பதற்றம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு பக்கத்திலேயே இருந்த ஒரு 100 மீட்டர்ல ஒரு கருங்கல் அதே குவாரி தான் வேற இடத்துல போய் பதுங்கிருச்சு. இப்போ நம்ம அதை பிடிச்சே ஆகணும். என்ன பண்றதுன்னு தெரியல. அது உள்ளுக்குள்ள வந்து நீங்க மயக்க ஊசி செலுத்தக்கூடிய அளவுக்கு போதியமான கேப்பும் இல்லை. ஸோ அந்த டைம்ல டாக்டர்ஸ் முயற்சி பண்ணி எகெயின் வந்து அதுக்கு தேவையான அளவு மயக்க ஊசி செலுத்தின உடனே எங்க பசங்க வந்து அந்த ஒரு குகை மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள போயிட்டு நல்லா மயக்க நிலைக்கு போனோடனே ஒரு பாதுகாப்பு உபகரணங்கள் அந்த ஸ்குவாட் டீம் வந்து அங்கே வச்சிருப்போம். அந்த கிளவுஸ் அது எல்லாமே போட்டிருப்போம். அதை வச்சு அதை பாதுகாப்பாக எடுத்து நான் வெளியே கொண்டு வந்து நாங்க இதுல ஏத்தினோம். அந்த ஒரு நிமிடம் அது 1 மணி நேரம் அந்த 1 மணி நேரம் வந்து உண்மையாலுமே பயங்கரமான டைமிங் சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கான ஒரு ஆபரேஷன் கூட சொல்லலாம். நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. எல்லாருக்குமே ஒரு பதட்டமான சூழ்நிலை. வைல்ட் லைஃபை வந்து நீங்க என்னையுமே வந்து கணிக்க முடியாது. நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க, இந்த ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோன்னே நம்மளுக்கு வந்து தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி வைல்ட் லைஃப் கணிக்கவே முடியாது. அதனுடைய பாடியில் அது எடுத்துக்கக்கூடிய உணவுகள் அதை பொறுத்து வந்து அதோட நேச்சர் மாறும். நம்ம வந்து ஒரு 70% அனுமானிச்சு தான் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி ஒரு வைல்ட் லைஃப் வந்து வேற மாதிரி பிஹேவ் பண்ணுதுன்னா தட் இஸ் வைல்ட் லைஃப். அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் அந்த சுச்சுவேஷன் நாங்கள் சாமர்த்தியம் ஹேண்டில் பண்ணிட்டோம். ஹேண்டில் பண்ணி எகைன் அந்த சிறுத்தையை நாங்கள் பிடிச்சி கூண்டுக்குள்ளே வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். ஸோ அந்த டைமில் வந்து எங்களுக்கு ஒரு திகிலான அனுபவம் கூட சொல்லலாம். அதில் ஃப்ரண்ட் லைனில் இருந்து ஒர்க் பண்ண ஏடிஎஸ் ஆன்டி போச்சிங் வாட்சஸ் அந்த பசங்க அது கார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணாங்க. எங்களோட சேர்ந்து தைரியமாக ஒர்க் பண்ணாங்க. அதான் அது மயக்க நிலையை அடைஞ்சிருச்சா அப்படின்ட்டு அதை தொட்டு பார்க்கும்போதோ அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அது யாரு ஃபர்ஸ்ட் கிட்ட போவா? அது யாரு? வெட்னரி டாக்டர்ஸ் தான். வெட்னரி டாக்டர்ஸ் தான். அவங்க தான் சொல்லுவாங்க மயக்க ஊசி செலுத்த உடனே அது மயக்க நிலைக்கு போயிருச்சு அப்படிங்கிற போது அந்த இண்டிகேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அதனால இப்போ நம்ம பக்கத்தில்
டைம்ல போயிட்டு நம்ம அதை எடுக்கலாம் அப்படிங்கிறத டாக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. யானைக்கு கொரட்டை மாதிரி சிறுத்தைக்கு என்ன சார் மயக்க நிலை அடைஞ்சிருச்சுங்கிறது? அது நல்ல உறக்க நிலைக்கு போகும். அந்த உறக்க நிலைக்கு போன உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபேஸ் வந்து தெரியாத அளவுக்கு அந்த கண் வந்து ஒரு கருப்பு துணி வச்சு மூடிடுவாங்க. அது அந்த லைட் இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ டாக்டர் சொல்லுவாங்க, இப்போ நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கூண்டுக்குள்ளேயே தான் இருக்கும் சிறுத்தை. அதனால கூண்டுக்குள்ளேருந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணுறதுனால பெரிய பிரச்சனை இருக்காது. நம்ம அந்த அனிமலை டச்சே பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஒரு 100ல் 1 or 2 இன்ஸ்டன்ஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கூண்டை விட்டு நம்ம மாத்துற போது இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கலாம். அது 100ல் 1 2. அதை வந்து நம்ம கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணா அதையும் சக்ஸஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் தாளவாடியில் நடந்துச்சு. இப்போ யானை வந்து மயக்கம் தெளிஞ்சு வந்து உங்க டீம் துரத்த வந்துச்சுங்கல்ல, அது மாதிரி சிறுத்தை வந்து அந்த மயக்கம் தெளிஞ்சு ஓடும்போது உங்களுக்கு பாத்துங்களா இல்ல? அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பாதி மயக்க நிலையில இருந்ததுனால அது ஒரு சேஃபான பிளேஸ்ல போய் ஒளிஞ்சுக்கணும் தான் ஓடிச்சு. எங்களை சார்ஜ் பண்ணணும், எங்களை கடிக்கணும்லாம் வரல. அது சேஃபான பிளேஸ்ல போய் நம்ம தப்பிச்சுக்கலாம், நம்ம வந்து ஒரு கூண்டுக்குள்ள போய் இல்ல வந்து நம்ம குகையில போய் ஒளிஞ்சுக்கலாம் தான் ஓடிச்சு. தன்னை காப்பாத்திக்கு தான் ஓடிச்சு. ஆனா எங்களை ஒன்றும் சார்ஜ் பண்ணல. ஃபார்ச்சுனேட்லி நாங்க வந்து மக்கள் எந்த க்ரௌடுமே நாங்கள் பக்கத்துல வச்சுக்க மாட்டோம். க்ரௌட் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்றதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க பசங்க எல்லாமே கரெக்டா அலர்ட்டா இருந்தாங்க. இவ்வளவு பெரிய காட்டுப்பகுதியில் நிறைய சிறுத்தைகள் இருக்குல்ல, நீங்க டார்கெட் பண்ற சிறுத்தை மட்டும்தான் இந்த கூண்டுக்குள்ள வரும்னு என்ன நிச்சயம்? அந்த கறி வச்சீங்கன்னா வேற சிறுத்தை கூட வரலாம், அமைதியா இருக்கிற சிறுத்தை கூட, புது சிறுத்தை கூட வரலாம், கறி வாடகைக்கு வரலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறுத்தைகள் வந்து ஒரு காட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தோன்னே கல்குவாரின்னு சொல்றேன் இல்லைங்களா, அந்த ஸ்பெசிபிக் லொகேஷன்ல நாங்க கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் மானிட்டர் பண்ணுவோம் கேமரா ட்ராப் மூலியமா. இந்த சிறுத்தை தான் இருக்கா, இல்ல நீங்க சொல்ற மாதிரி வேற சிறுத்தை வருதா அப்படின்னு. வேற சிறுத்தை அந்த ஏரியாவுக்கு வந்தாலும் கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. அதனால வந்து அந்த சிறுத்தை தான்ங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ண பின்னாடி தான் ப்ரொஃபைலிங் பண்ணி இந்த சிறுத்தை தான் பிடிக்க அனுப்புறோம். ஆனால் அந்த டைம்ல வேற சிறுத்தைகள் வரக்கான வாய்ப்புகள் இல்லை. இதே ஒரு ஆர்எஃப்குள்ள நடக்கூடிய சம்பவம் தான் நீங்க சொல்ற பாயிண்ட் இருக்கும். ஆர்எஃப் விட்டு வெளியே அந்த இடத்த தன்னுடைய இடமா அது பாவிச்சு அது மட்டும் இருக்கிற போது மற்ற சிறுத்தைகள் அங்க வரக்கான வாய்ப்புகள் இல்லை. எந்த சிறுத்தை பிடிச்சாலும் வனப்பகுதிக்குள்ள தான் விடணும். இங்கே இது மாதிரி ஆடு கோழி மாடெல்லாம் பிடிக்குது அப்படின்ட்டு தான் நம்ம பிடிக்கிறோம். இது திரும்ப வந்து இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷனோ இதை மனசு ஏதாச்சும் மாத்தியோ காட்டுக்குள்ள இருக்கிறத ஒரு சூழலை உருவாக்கியோ அதுக்கப்புறம் விடுறோமா, இல்ல அப்படியே வனப்பகுதிக்குள்ள விட்டுறோமா? இப்போ இந்த மாதிரி சிறுத்தைகளை வந்து நாங்கள் 2 கேப்சர் பண்ணோம். கேப்சர் பண்ணும்போது வந்து இப்போ செட்டில்மெண்ட்ஸ் வந்து பக்கத்தில் அதிகமாக இல்லாத இடத்துல கொண்டு போய் விடுறோம். இப்போ சிறுத்தை வந்து காட்டுக்குள்ள அழகாக சர்வே வாய்க்கும், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால இங்கே வந்து ஊர்பதி பக்கமாக இருக்கிறதுனால ஊருக்குள்ள அது வந்து பழகிருச்சு. மறுபடியும் திருப்பி தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா ஊருக்குள்ள வந்துட்டே இருக்கும். பட் இந்த சிறுத்தைகளை கொண்டு போய் அடர்ந்த காட்டுக்குள்ள விட்டுட்டு பக்கத்தில் ஹியூமன் செட்டில்மெண்ட் இல்லாத இடத்துல விட்டுட்டோம்னா அது மனிதருக்கு பிரச்சனையாக இருக்காது. அந்த செட்டில்மெண்ட்ல டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இது காட்டுக்குள்ளேயே இருந்து மான்கீன்களை சாப்பிட்டுட்டு அது அப்படியே போயிடும். நான் கேட்குறேன் சார், இது மாதிரி இங்கே தான் பிரச்சனை பண்ணுதுன்னு கொண்டாந்து எங்க ஏரியாவில் விட்டுட்டாங்க, இங்கே ஆடு மாடு கோழியை பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு பிரச்சனையா மாற வாய்ப்பு இருக்குல்ல? நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் அந்த ரீலொகேஷன் ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து கலை இயக்குனர் துணை இயக்குனர் தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்களுடைய விஷயத்திலேயே வந்து இந்த ஏரியால விடுறோம்னா இந்த இடத்துல இருந்து பக்கத்துல மனிதர்கள் வாழ்விடம் அவங்க இருக்க வில்லேஜஸ்லாம் எதுவுமே இல்லை, ஆனா இங்க இருந்துச்சு அது சேஃபா இருக்கிற மாதிரி லொக்கேட் பண்ணி அந்த இடத்துல தான் வந்து விடுறாங்க. மறுபடியும் திருப்பி ஊர் பகுதி அதிகமாக இருக்கிற இடத்துல கொண்டு போய் எங்கேயுமே விடுறது இல்லை, விட மாட்டாங்க. அதனால செகண்ட் இஷ்யூ அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சார், இப்போ காட்டுக்குள்ளேயே இருந்த சிறுத்தையை வந்து பிடிச்சிட்டு நீங்க வேற இடத்துல இடப்பெயர்வு பண்றீங்க அப்படின்னா வாகனத்துல கூட்டிட்டு போவீங்க, அதுக்கு புது ஒரு சூழலா இருக்கும். அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? கண்டிப்பா அந்த வாகனத்தில் எடுத்துட்டு போகும்போது அதுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து நிச்சயமா இருக்கும். அதனால வந்து நாங்க ஒரு 2 hours டிராவல் பண்ணி நம்ம ரீலோகேட் பண்ற இடத்துக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து நாங்க ரெஸ்டிங் ஸ்டேஷன் வந்து 2-3 இடத்துல கொடுப்போம். அது கொஞ்சம் அங்க நிப்பாட்டிட்டு அது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு வெட்டரி டாக்டர்ஸ் கூடவே வருவாங்க. அது வந்து நம்ம வந்து அந்த அனிமல் வந்து நல்லா இருக்கா, ஸ்டேபிளா இருக்கா, மயக்க நிலையில இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணுவாங்க. அது ரொம்ப ஆக்டிவா தான் இருக்குது அப்படிங்கிற போது மோடி இது பண்ணுவோம். ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு 2-3 இடத்துல ஸ்டாப் பண்ணி தான் அதை செக் பண்ணி தான் நம்ம கொண்டு போவோம். ஸோ அதனால டாக்டர்ஸ் வந்து கூட அதனுடைய ஹெல்த்தை செக் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ பிடிக்கப்பட்ட சிறுத்தை வந்து கூண்டை திறந்து விட்டோன்னே பயங்கர ஆக்டிவா ஓடுறத பார்க்க முடியுது. அப்போ பக்கத்துல நீங்களே இருப்பீங்களா? போய் மயக்க ஊசி போட்டு அந்த மயக்க நிலையில ஓடுமா சார்? எஸ், அது வந்து உள்ளுக்குள்ள நம்ம மயக்க ஊசி செலுத்துறோம் இல்லைங்களா, மயக்க ஊசி செலுத்துறதோட முடிஞ்சிச்சு அதை கேப்சர் பண்ணுவது. அதுக்கப்புறம் மயக்க ஊசியெல்லாம் செலுத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்துல அங்க போய் ரிலீஸ் பண்ற போது ஃபுல்லா அது ஆக்டிவா இருக்கும். ஆக்டிவ் மோட்ல இருக்கிற போது இது பண்ணுவாங்க. நாங்க வந்து இந்த சிறுத்தை இந்த கூண்டுல இருந்து இப்படி வெளியே வருதுன்னா நாங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல, அதாவது இதுக்கு பின்னாடி தான் இருப்போம். டீம் மட்டும் இதுக்கு மேல இருப்பாங்க. மேல இருந்து இது பண்ணுவாங்க. ஒரு டாக்குமெண்டேஷனுக்காக
ஒரு கேமரா மட்டும் 2-3 முன்னாடி வச்சிருவோம். நாங்க எல்லாமே பின்னாடி தான் இருப்போம். ஏன்னா அது வரக்கூடிய வழியில நம்ம யாருமே நிக்க கூடாது. அதனால இதை வந்து நாங்க ஷட்டர் ஓபன் பண்ண உடனே அது குதிச்சு அது போக ஆரம்பிச்சிடும். நாங்க பின்னாடி இருந்து டாக்குமெண்ட் பண்ணிக்குவோம், அவ்வளவுதான். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறது வந்து ரொம்ப தப்பு. அதை நாங்க யாருமே நிக்க மாட்டோம். இப்போ 2 சிறுத்தைகள் அப்படிங்கிறது இந்த பகுதியில் பிடிக்கப்பட்டிருக்கு. எஸ். ஓகே சார். சார், அண்மையில் ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு 300 கிலோமீட்டர் வந்து ஒரு புலி வந்து தன்னோட இருப்பிடத்தை வந்து மாத்திக்கிட்டு போய் வந்து ஒரு பெண் இணையை வந்து தேடினதா. என்ன சார் நடந்திருக்கும்? இது மாதிரிலாம் நடக்குமா எல்லா அனிமல்ஸுக்கும்? இல்லை புலிக்கு மட்டும் தான் இது மாதிரிங்களா சார்? சில இடத்துல வந்து கொஞ்சம் ஹைப்பர் கொடுத்தாங்க. அது வந்து தன்னுடைய ஜோடியை தேடி தான் போடுச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. எனக்கு அது வந்து உண்மையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் வந்து தன்னுடைய இணையை வந்து அதனுடைய மேட்டிங்காக தேடலாம். அது வந்து ஒரு ஆண் புலி, எனக்கு அதுக்கு தேவை ஒரு பெண் புலி தேவை. அந்த பெண் புலியை தேடி போகலாம். இப்போ நார்மலா வந்து ஒரு புலினாவே ஒரு 5 சதுர கிலோமீட்டர்ல தான் தன் டெரிட்டரியா வச்சிருக்கணுங்கிறத நம்ம நிறைய படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். அந்த இடத்துல வந்து பெண் புலிகளே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தனக்கு இணை தேவைங்கிற பட்சத்துல அதை தேடி வந்து இது போயிருக்கலாம். அது வந்து ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு. பட் இருந்தாலும் மற்ற இடத்துல எல்லாரும் கொஞ்சம் பேசுற மாதிரி அது அதனுடைய இணை இதுதான், அதனால இது வந்து எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் இதை தேடி போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, சாத்தியம் இல்லை. ஓகே சார். என்ன சொல்றது, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் வனம், சுற்றுச்சூழல், வன விலங்குகள், காலநிலை மாற்றம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத பகிர்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய பணி அப்படிங்கிறது தொடரணும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, கருத்துக்களை நன்றி. வனமகன்கள் presented by Riyasa's Golden Key Construction and Consultancy, Bangalore leading construction in budget friendly concept. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.